ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் மெய்ஸ் இதுதான் பார்க்க போகிறோம். செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் மெய்ஸில் இப்போ மெய்ஸ் பிளான்ட் பார்த்திங்கன்னா ஒரு மொனீஷியஸ் பிளான்ட். மொனீஷியஸ் அப்படின்றது என்னென்னா, இந்த மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் நம்மளுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் சேம் பிளான்ட்டில் இருக்கும். இதில் நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்குது. இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு செடியில் இருக்கக்கூடிய அந்த பூக்கொத்து அது எப்படி இருக்குதுன்றது தான் இன்ஃப்ளோரசன்ஸ். இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் இதை பற்றி நம்ம 11th நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம அதுக்கு போகாமல் இப்போ மெய்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டெர்மினல் இன்ஃப்ளோரசன்ஸ், இன்னொன்று நம்மளுக்கு லேட்ரல் இன்ஃப்ளோரசன்ஸ். லேட்ரல் இன்ஃப்ளோரசன்ஸ் அண்ட் டெர்மினல் இன்ஃப்ளோரசன்ஸ் மெய்ஸ்னுடைய 2 டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ். டெர்மினல் இன்ஃப்ளோரசன்ஸில் ஸ்டாமினேட் ஃப்ளாரட்ஸ் இருக்கும். ஃப்ளாரட்ஸ் அப்படின்றது என்னென்னா ஸ்மால் ஃப்ளவர்ஸ். அதாவது இப்போ ஃப்ளவர் அப்படின்னா நம்மளுக்கு பெரிய ஃப்ளவர்ஸ். ஃப்ளாரட்ஸ் அப்படின்றது என்னென்னா அதுலேயே ஸ்மால் ஃப்ளவர்ஸ், சின்ன சின்ன பூ இருக்கும் இல்லையா, அதுதான். இப்போ இதுதான் இந்த பிளான்ட்னுடைய மேல் பார்ட். ஓகேவா? இது எங்கே டெவலப் ஆகுது? இந்த ஸ்டாமினேட் ஃப்ளாரட்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷூட் ஆப்பிக்கல் மெரிஸ்டம். ஷூட் ஆப்பிக்கல் மெரிஸ்டம் அப்படின்றது ஒரு பிளான்ட்டை நம்ம டூ பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று ஷூட் ஆப்பிக்கல் மெரிஸ்டம், இன்னொன்று ரூட் ஆப்பிக்கல் மெரிஸ்டம். ஷூட் ஆப்பிக்கல் மெரிஸ்டம் அப்படி என்னென்னா ரூட்க்கு, அதாவது சாயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பிளான்ட் தான் நம்மளுக்கு ஷூட் ஆப்பிக்கல் மெரிஸ்டம். அதுவே கீழே இருக்கக்கூடிய இந்த ரூட் பார்ட் இது நம்மளுக்கு ரூட் ஆப்பிக்கல் மெரிஸ்டம். ஓகேவா? இப்போ இந்த ஷூட் ஆப்பிக்கல் மெரிஸ்டம்லேருந்து நம்மளுக்கு ஸ்டாமினேட் ஃப்ளாரட்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம டேசல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதில் நம்ம நெக்ஸ்ட்டு லேட்ரல் இன்ஃப்ளோரசன்ஸ். லேட்ரல் இன்ஃப்ளோரசன்ஸ்னால் இது எங்கேருந்து டெவலப் ஆகுதுன்னா ஆக்ஸிலரி பட்டில் இருந்து நம்மளுக்கு பிஸ்டிலேட் ஃப்ளாரட்ஸ் டெவலப் ஆகும். பிஸ்டிலேட் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, பிஸ்டல் தான். அதே மாதிரி ஸ்டாமினேட் அப்படின்றது ஸ்டாமன். இந்த ஆக்ஸிலரி பட்லேருந்து நம்மளுக்கு பிஸ்டிலேட் ஃப்ளாரட்ஸ் டெவலப் ஆகும். இதுதான் லேட்ரல் இன்ஃப்ளோரசன்ஸ். இது நம்ம இயர் ஆர் காப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் மெய்ஸ் ஒரு மொனீஷியஸ். ஓகேவா? அதனால் ரெண்டு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு ஃப்ளவர்ஸுமே இருக்கும். ஆனால் யூனிசெக்ஷுவாலிட்டி இன் மெய்ஸ். யூனிசெக்ஷுவல், ஒன்று அது மேலாக தான் இருக்கும், இல்லை ஃபீமேலாக தான் இருக்கும். இப்படிப்பட்ட கண்டிஷன் ரொம்ப ரேரான ஒரு கண்டிஷன். இதில் இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேல் இல்லைனா ஃபீமேல் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஸ்டாமன் ஆர் பிஸ்டல் இருக்கு இல்லையா, இதை இந்த இயர் ஃப்ளாரட்ஸில் இருந்து ஸ்டாமனையும் அப்படி இல்லைனா டேசல் ஃப்ளாரட்டில் இருந்து பிஸ்டலையும் நம்ம டெலீட் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம டெலீட் பண்ணுறது மூலயமா ஒருவேளை நம்ம ஸ்டேமனை டெலீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபீமேல் பிளான்ட்டாக அது கிடைக்கும். ஒருவேளை நம்ம பிஸ்டலை டெலீட் பண்ணோம் அப்படின்னா அது மேல் ஃப்ளாராக நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் ஆஃப் 2 சிங்கிள் ஜீன்ஸ். இப்போ பேரன் பிளான்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு நான் ஃபங்க்ஷனல் பிளான்ட். ஓகேவா? இந்த பிளான்ட் பேரன் அப்படின்றது ஒரு நான் ஃபங்க்ஷனல். இதோடைய அலில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பேரன் பிளான்ட், அதாவது இது ஃபீமேல் பிளான்ட், அதுதான் இங்கே நான் ஃபங்க்ஷனலாக இருக்குது. இது பேரன் பிளான்ட்டு. இதனுடைய அலில் தான் நம்மளுக்கு BA. அதுவே டேசல் சீட் அப்படின்றது நம்மளுக்கு மேல். ஓகேவா? மேல் ஃப்ளவர் இருக்குது. இந்த மொனீஷியஸ் அப்படின்றது நம்மளுக்கு சிங்கிள் பிளான்ட்டில், ஒரே பிளான்ட்டில் நம்மளுக்கு 2 மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கிறது. டைஷியஸ் அப்படின்றது மேல் இல்லைனா ஃபீமேல் ஏதாவது ஒன்று இருக்கிறது. ஓகேவா? இப்போது இங்கே நம்மளுக்கு 2 சான்சஸ் இருக்குது. ஒன்று இந்த மேல் நம்ம மேல் பிளான்ட் இருக்கிறது, இன்னொன்று ஃபீமேல் பிளான்ட் மட்டும் இருக்கிறது. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம், எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ BA அப்படின்றது பேரன் பிளான்ட்னுடைய அலில். இப்போ இது ஹோமோசைகஸ் ரெசசிவ், அதாவது BA இப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஸ்டாமினேட் அப்படின்றது மேல். இந்த மேல் இங்கே எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா சில்க் அண்ட் இயர்ஸை எலிமினேட், அதாவது இது ஃபீமேலோடது, இதை எலிமினேட் பண்ணிவிட்டு இது மேல் பிளான்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல. ஓகேவா? சில்க் அப்படின்றது என்னென்னா ஸ்டைலில் தான் இங்கே சில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இயர்ன்றது அந்த இயர் இல்லை காப் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான். இப்போது TS, அதாவது டேசல் சீடு. இது என்ன பண்ணும் அப்படின்னா மேலே இது பிஸ்டிலேட் ஸ்ட்ரக்சர். பிஸ்டிலேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது நம்மளுக்கு ஃபீமேலாக இது அதாவது ஃபீமேல் பாலன் ப்ரொடியூஸ் பண்ணாது. அப்படிப்பட்ட ஃபீமேலாக இது
ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. இப்போது இங்கே வந்து ஒரு டேபிள் வந்து ஒன்று கீழே தந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த பிஏன்ற ஹோமோசைகஸ் அலில் வந்து நம்மளுக்கு ஸ்டாமினேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. எப்படின்னா செல் கண்டியர்ஸை எலிமினேட் பண்ணுறது மூலயமா. அடுத்தது இங்கே வந்து டாசல் ஸ்டீட் அப்படின்ற டிஎஸ்ன்ற அலில் வந்து நம்மளுக்கு டாசலை வந்து நம்மளுக்கு பிஸ்டிலேட் ஸ்ட்ரக்சராக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. அது போலன் ப்ரொடியூஸ் பண்ணாது. இப்போ கீழே இருக்க டேபிளில் நம்மளுக்கு வந்து ஒரு 6 எக்ஸ்பிரஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அலில்ஸோட காம்பினேஷனை பொறுத்து நம்மளுக்கு தந்திருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய நிறைய மியூட்டேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மியூட்டேஷன்ஸ் வந்து நிறைய இந்த ஜிபர்லின் பயோசிந்தசிஸில் வந்து நிறைய டிஃபெக்ட்ஸை வந்து இது காமிக்குது இந்த மியூட்டேஷன். ஸோ ஜிபர்லின் பயோசிந்தசிஸ் அப்படின்றது ஜிபர்லின்ற காம்ப்ளெக்ஸை வந்து சிந்தசிஸ் பண்ணக்கூடியது தான் அந்த ப்ராசஸ் தான் ஜிபர்லின் பயோசிந்தசிஸ். ஸோ இந்த ஜிபர்லின் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு என்சைம். ஓகேவா? ஸோ இந்த ஜிபர்லின்ஸ் வந்து ஸ்டேமன் அப்படின்றது வந்து மேல். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளாரட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேமனுடைய ரோலை வந்து இது சப்ரெஸ் பண்ணுது. ஓகேவா? ஸ்டேமனோட எக்ஸ்பிரஷனை இது வந்து சப்ரெஸ் பண்ணுது. ஸோ அதில் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஜீனோடைப் வந்து நம்மளுக்கு ஹோமோசைகஸ் ரெசசிவ். ஸோ நம்மளுக்கு பிஏ அப்படி இல்லைன்னா பிஏ. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு நம்ம முன்னாடி எப்படி இது பண்ணோம்னா கேபிட்டலில் எழுதும்போது அது வந்து டாமினன்ட் ட்ரெயிட்டு, லோவர் கேஸில் எழுதும்போது ரெசசிவ் ட்ரெயிட்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்ம மெண்டலியன் ஜெனட்டிக்ஸில் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸில் இதில் வந்து எப்படி அப்படின்னா நம்ம ப்ளஸ் அப்படின்ற ஒரு சிம்பிளை டாமினன்ட்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ப்ளஸ்ன்னு போட்டால் அது வந்து டாமினன்ட்னு அர்த்தம். வெறும் லோவர் கேஸில் இருந்துச்சுன்னா அது வந்து ரெசசிவ்னு அர்த்தம். இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் இல்லை. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ரெசசிவாக இருக்குது. ஸோ இது வந்து டபுள் ரெசசிவ். இது வந்து இந்த ஸ்டாக்லாம் அதாவது அந்த ஸ்டைல் வந்து இருக்காது. ஓகேவா? ஆனால் ஸ்டைல் இருக்காது. ஆனால் இது வந்து அந்த டாசில் அதாவது மேல் வந்து நம்மளுக்கு ஃபீமேலாக சேஞ்ச் ஆகுது டு பிஸ்டில். இது வந்து ஒரு ருடிமெண்ட்ரி ஃபீமேல், அதாவது ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஒரு ஃபீமேல் பிளான்ட் அது உருவாகிறதுக்கான ஏர்லி ஸ்டேஜில் வந்து இது இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது என்ன பார்த்திங்கன்னா இது வந்து ரெசசிவ். ஸோ இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்கனால இது வந்து டாமினன்ட். ஸோ ரெசசிவ் அண்ட் டாமினன்ட். இது வந்து சில்க் இதில் இருக்காது, அதாவது ஸ்டைல் இருக்காது ஆனால் டெசல் இருக்கும். ஓகேவா? ஸ்டைல் இருக்காது ஆனால் டெசல் இருக்கும். ஸோ டெசல் அப்படின்றது வந்து அந்த ஸ்டாமினேட் ஃப்ளாரட்ஸில் வந்து ஷூட் அப்பிக்கல் மெரிஸ்டம்லேருந்து வரக்கூடிய ஸ்டாமினேட் ஃப்ளாரட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து டெசல். ஸோ அது இருக்கும். இது வந்து மேலாக இருக்கும், மேல் பிளான்ட்டாக இருக்கும். அடுத்தது இப்போ இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து நம்மளுக்கு டாமினண்ட்டாக இருக்குது. ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு ப்ளஸ் இருக்குது. ஸோ டபுள் டாமினண்ட்டு. இப்போ இது வந்து டெசலும் இருக்கும், காபும் இருக்கும். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ இது மொனீஷியஸ். இப்போ இது பார்த்திங்கன்னா இது மட்டும் டாமினண்ட், இது ரெசசிவ். ஸோ டாமினண்ட் ரெசசிவ். இதில் வந்து நம்மளுக்கு ஃபீமேல் இருக்கும், அதாவது காப் இருக்கும், மேல் வந்து இருக்காது, டெசல் வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ இது வந்து நார்மல் ஃபீமேல். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மியூட்டேஷன். ஸோ மியூட்டேஷன் அப்படின்றது என்ன? ஸோ ஜெனட்டிக் வேரியேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ ஜெனட்டிக் வேரியேஷன் அப்படின்றது வந்து சில மாறுபாடு. ஸோ அந்த இல்லைனா அது வேறுபாடு அப்படின்னு கூட சொல்லலாம். வேறுபாடுகள் இருக்கும் இல்லையா ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசமில். ஸோ அது எதனால் வருது அதுதான் வந்து இந்த எவல்யூஷனரி, அதாவது பரிமாண வளர்ச்சிக்கு வந்து ஒரு முக்கியமானது வேரியேஷன். ஸோ மியூட்டேஷன் அண்ட் ரீகாம்பினேஷன். மியூட்டேஷன் அப்படின்றது வந்து அதை பற்றி தான் இப்போ படிக்க போகிறோம். ரீகாம்பினேஷன் அப்படின்றது நம்ம வந்து ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ வந்து பிரேக் ஆகி மறுபடியும் வந்து ஜாயின் ஆக தான் ரீகாம்பினேஷன். ஸோ இது நம்மளுக்கு புது டைப் ஆஃப் ஜீன்ஸ் தரும். ஸோ நம்மளுக்கு புது கேரக்டர் தரும். ஸோ அந்த ஆர்கானிசமில் நம்மளுக்கு புது கேரக்டர்ஸை நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? இந்த மியூட்டேஷன் ரீகாம்பினேஷன் தான் வந்து இந்த ஜெனட்டிக் வேரியேஷனுக்கான 2 முக்கியமான ப்ராசஸஸ். ஒருவேளை இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல், ஒரு ஆர்கானிசம்னுடைய ஜெனட்டிக் மெட்டீரியலில் சடனாக ஒரு சேஞ்ச் ஆச்சுன்னா அதுதான் மியூட்டேஷன். ஓகேவா? ஸோ இந்த மியூட்டேஷன்ற டேர்மை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணான்னா ஹியூகோ டி ரீஸ். இவர் எந்த பிளான்ட்டை பற்றின ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை கண்டுபிடிச்சாருன்னா ப்ரிம்ரோஸ் அப்படின்ற பிளான்ட். ஓகேவா? ஸோ இதில் இந்த பிளான்ட்டை பற்றி ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவர் இதை வந்து இந்த ப்ராசஸை இது வந்து அப்சர்வ் பண்ணுறாரு இந்த விஷயத்தை.
ஸோ இவர் தான் மியூட்டேஷன் தியரியை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. மியூட்டேஷன் தியரியை ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா ஹியூகோ டிகிரீஸ். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 2 ப்ராட் டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியலில் 2 விதமான சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படலாம். ஒன்று பாயிண்ட் மியூட்டேஷன், இன்னொன்று குரோமோசோமல் மியூட்டேஷன். ஸோ மியூட்டேஷனல் ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மியூட்டேஷன் ஆகிறது இது ஒரு வேளை ஒரு இண்டிவிஜுவல் ஜீன்ஸில் நடந்துச்சுன்னா இது வந்து ஜீன் மியூட்டேஷன், அப்படி இல்லைன்னா பாயிண்ட் மியூட்டேஷன். ஒரு வேளை சேஞ்சஸ் வந்து ஒரு குரோமோசோம்னுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் அதனுடைய எண்ணிக்கையில் வந்து வேறுபாடுகள் ஆச்சு அப்படின்னா, சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டுச்சுன்னா அது குரோமோசோமல் மியூட்டேஷன். இப்போது எந்த ஏஜென்ட்ஸ்னால இந்த மியூட்டேஷன் நடக்குதோ அது பேர் மியூட்டஜென்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த மியூட்டேஷன் நடக்கக்கூடிய ரேட், அதாவது அதனோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ மியூட்டேஷன் ஒரு வேளை ஸ்பான்டேனியஸாக நடக்கலாம், நேச்சராக அதுவே வந்து நடக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இன்டியூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து அதை தூண்டி விடலாம் நடக்கிறதுக்கு. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் மியூட்டன்ட்ஸ் இருக்கு இல்லையா, மியூட்டன்ட்ஸ் இந்த மியூட்டஜென்ஸ் மூலயமா, அதாவது அந்த ஏஜென்ட் மியூட்டேஷன் நடக்கிறதுக்கான ஏஜெண்ட்டாக இருக்கு இல்லையா, ஸோ அதன் மூலயமா உருவான தான் மியூட்டன்ட்ஸ். ஸோ இந்த மியூட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு மியூட்டஜென்ஸ் மூலயமா உருவாகுச்சுன்னா அது பேர் மியூட்டஜெனிசிஸ். ஜெனிசிஸ் அப்படின்றதே ஃபார்மேஷன். ஸோ இது ஃபார்மேஷன் ஆஃப் மியூட்டன்ட் ஜீன்ஸ் தான் மியூட்டஜெனிசிஸ். ஸோ அந்த மியூட்டன்ட்டான அந்த ஆர்கானிசமை வந்து நம்ம மியூட்டஜெனைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், மியூட்டஜெனைஸ்டுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு மியூட்டன்ட்டான ஒரு லீஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மாறுதலுக்கு. ஸோ ஒரே ஸ்டாக்லேயே நம்மளுக்கு வந்து 2 லீஃப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி இது வந்து மியூட்டன்ட் லீஃப், மாறுதலுக்கு உட்பட்ட லீஃப் இது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷனில் நம்மளுக்கு பார்க்கும்போது 2 கிளாஸ் ஆஃப் ஜீன் மியூட்டேஷன் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பேஸ், அப்படி இல்லைன்னா ஒரு டிஎன்ஏவுடைய பேஸ் பேரை அஃபெக்ட் பண்ணக்கூடிய மியூட்டேஷன் தான் வந்து பாயிண்ட் மியூட்டேஷன். ஓகேவா? டிஎன்ஏவுடைய அடிப்படை ஒரு அடிப்படை பேர் ஆஃப் டிஎன்ஏவை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய மியூட்டேஷன் தான் பாயிண்ட் மியூட்டேஷன். அதுவே ஒரு ஜீனில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோடைடு இருக்கு இல்லையா, ஸோ நியூக்ளியோடைடு வந்து ஜீனை வந்து உருவாக்குது. ஸோ ஜீனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்னால் அது வந்து நியூக்ளியோடைடு. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக நிறைய சின்ன சின்ன நியூக்ளியோடைடு வந்து இருக்கும். ஸோ இது ஒரு சீக்வென்ஸாக இருக்கும். இது வந்து எத்தனை காப்பீஸ் இருக்கோ, ஸோ அந்த நம்பரில் வந்து நம்மளுக்கு இந்த மியூட்டேஷன் வந்து ஏற்பட்டுச்சா அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு சான்ஸ். ஓகேவா? மியூட்டேஷன்ஸ் ஆல்டரிங் நம்பர் ஆஃப் காப்பீஸ். ஸோ எத்தனை காப்பி இருக்கோ அதை வந்து இந்த மியூட்டேஷன் ஆல்டர் பண்ணும். ஓகே ஸோ இதுக்கப்புறம் வந்து இங்கே டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்றது வந்து நம்ம இதுக்கப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன், இது வந்து எந்த பேசிஸில் வந்து நம்மளுக்கு கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஸோ இதை வந்து நம்ம இங்கே பார்ப்போம். இப்போ பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் நம்மளுக்கு வந்து 5 பேசிஸில் வந்து இதை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆரிஜினை பேஸ் பண்ணி, ஸோ ஃபஸ்ட் ஒன் அது எங்கேருந்து வருது அப்படின்னு, ஸோ ஆரிஜின் அது வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றத பொறுத்து. இப்போ ஆரிஜின் பொறுத்து அப்படின்னோடனே இது வந்து ஸ்பான்டேனியஸாக உருவாகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளாக இன்டியூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம இன்டியூஸ் பண்ணும்போது நம்மளாக இன்டியூஸ் பண்ணால் நம்மளுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு ஏஜென்ட் வந்து தேவைப்படும் இல்லையா. ஸோ நம்மளாக ஒன்றத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதை உருவாக்குறதுக்கான அந்த விஷயம் வேணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆரிஜினில் இன்டியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸோ ஏதாவது ஒரு நோன் மியூட்டஜன். ஓகேவா? ஸோ மியூட்டஜன் அப்படின்றது அந்த ஏஜென்ட் வந்து எந்த ஏஜென்ட் ஹெல்ப் பண்ணுதோ ஸோ அது வந்து நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம அதை வச்சு தானே அதை வந்து இன்டியூஸ் பண்ணுறோம். ஸ்பான்டேனியஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாத ஏதோ ஒரு மியூட்டேஜன், நம்மளுக்கு தெரிஞ்ச மியூட்டேஜனாக அது வந்து இருக்காது. ஓகேவா? அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்பான்டேனியஸாக. இன்னொன்று வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து செல் டைப். ஸோ செல் டைப் அதே இந்த மாதிரியான செல். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். ஒன்று வந்து சொமேட்டிக் அண்ட் ஜெர்ம்லைன் செல். ஸோ ஜெர்ம்லைன் செல் அப்படின்றது என்னென்னா நம்மளுக்கு ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் தான் வந்து ஸோ இதனுடைய ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே. ஸோ ஜெர்ம்லைன் செல்ஸ்லன்னு பார்க்கும்போது இது வந்து ரீப்ரொடக்டிவ் செல்ஸாக இருக்கும். சொமேட்டிக் செல்ஸ்னு பார்க்கும்போது அதாவது நம்ம பாடி செல்ஸ், நம்ம பாடி வந்து உருவாகி இருக்கிறது.
ஒரு பாடியோட ஃபார்மேஷனில் ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த செல்ஸ் தான் சொமேட்டிக் செல்ஸ் இல்லைனா பாடி செல்ஸ். ஸோ ரீப்ரொடக்டிவ் செல் அப்படின்றது வந்து ஜெர்ம் லைன். ஸோ இதில் நடக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எஃபெக்ட் ஆன் ஃபங்க்ஷன். ஸோ அதனுடைய ஃபங்க்ஷனை பொறுத்து, ஸோ ஃபங்க்ஷனில் அதனுடைய எஃபெக்டை பொறுத்து. ஃபஸ்ட்டு லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்றது அதனுடைய நார்மல் ஃபங்க்ஷனை வந்து இது எலிமினேட் பண்ணுது. ஸோ நார்மல் ஃபங்க்ஷன் அங்கே இருக்காது. அதுவே கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்றது அது என்ன ஃபங்க்ஷனோ அதை தான் வந்து அது செய்யும். ஆனால் அது வந்து ஒரு கரெக்டான நம்மளுக்கு எந்த நேரத்தில் வேணுமோ அப்போ செய்யாது. ஓகேவா? இல்லை எந்த இடத்துல வேணுமோ, அதாவது இன்அப்ராப்ரியேட் செல்ஸ் எந்த இடத்துல வேணுமோ இல்லை எந்த நேரத்தில் வேணுமோ அப்போ செய்யாமல் வேறு ஒரு நேரத்தில் வேறு ஒரு இடத்துல வந்து அது செய்யும். ஓகேவா? இப்போ ஹைப்போமார்ஃபிக் இல்லைனா ஹைப்பர்மார்ஃபிக். ஸோ ஹைப்போ அப்படின்னாலே நம்மளுக்கு லோ. ஓகேவா? ஹைப்பர் அப்படின்றது என்னென்னா வந்து ஹைப்போனா லோ, ஹைப்பர்னா வந்து ஹை. ஸோ இந்த ஹைப்போமார்ஃபிக் அப்படின்றது வந்து நார்மல் ஃபங்க்ஷனை ரெடியூஸ் பண்ணும். நார்மலாக அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுமோ அதை விட கம்மியாக ஃபங்க்ஷன் பண்ணும். ஹைப்பர் மார்ஃபிக் அப்படின்றது வந்து ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் மாலிகுலார் சேஞ்ச். ஸோ மாலிகுலார் சேஞ்சில்னு பார்க்கும்போது நியூக்ளியோடைடு சப்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் ட்ரான்சிஷன், ட்ரான்ஸ்வர்ஷன், இன்சர்ஷன், டெலீஷன். ஸோ இது வந்து மியூட்டேஷன் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம் இல்லையா? மியூட்டேஷன் அப்படின்றதே வந்து இந்த மாதிரி இன்சர்ட் ஆகிறது இல்லை டெலீட் ஆகிறது. ஸோ இது வந்து இதனுடைய சிம்பிளான டெஃபினேஷனுக்கு இந்த டேர்ம்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம மியூட்டேஷன் உள்ளன்னு போய் பார்க்கும்போது அதில் வந்து இத்தனை டைப்ஸ் இருக்குது. இப்போ ட்ரான்சிஷன், ட்ரான்ஸ்வர்ஷன், இன்சர்ஷன், டெலீஷன். ஸோ இன்சர்ஷன் அப்படின்றது வந்து 1 or more எக்ஸ்ட்ரா நியூக்ளியோடைட்ஸ் வந்து அதில் இருக்கும். ஓகேவா? அது நார்மலாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் வந்து அதை ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நியூக்ளியோடைட்ஸ் அதில் வருது. அது வந்து புதுசாக இன்சர்ட் ஆகுது. டெலிஷன் அப்படின்றது வந்து இருக்க நியூக்ளியோடைட்ஸ் வந்து அங்கே இல்லாமல் போகிறது. ஓகேவா? நம்ம அதை டெலீட் பண்ணிடுறோம். ட்ரான்ஸ்வர்ஷன் அப்படின்றது வந்து பியூரினை வந்து பிரமிடனை இல்லைன்னா இந்த பிரமிடனை வந்து நம்ம பியூரினாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஒன்று வந்து இன்னொன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது இது வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் ஆகுது. ஸோ ட்ரான்சிஷன் அப்படின்றது பியூரின் வந்து நம்மளுக்கு பியூரினாவே ஆகுது. பிரமிடன் வந்து நம்மளுக்கு பிரமிடனாகவே ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரான்சிஷன் அண்ட் ட்ரான்ஸ்வர்ஷன்றது வந்து பியூரின் பிரமிடன். ஸோ இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆகுது. ட்ரான்சிஷன் அப்படின்றது பியூரினாவே பிரமிடனாவே இருக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் எஃபெக்ட் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 மேஜர் டைப்ஸ் இருக்குது. இப்போ சைலண்ட் சினானிமஸ். ஓகேவா? சைலண்ட், அப்புறம் மிசன்ஸ், நான்சென்ஸ், அப்புறம் ஃப்ரேம் ஷிஃப்ட். ஸோ ஃபஸ்ட்டு சைலண்ட் அப்படின்றது வந்து சினானிமஸ். ஓகேவா? இப்போ சைலண்ட் அப்படின்றது என்னென்னா இதனோட ஃபீச்சர் என்னென்னா அமினோ ஆசிட் வந்து உருவாகுது இல்லையா? ஸோ அதில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஒருவேளை இதில் வந்து சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா அது மிஸ்சென்ஸ். ஓகேவா? அதாவது நான் சினானிமஸ். அடுத்தது நான்சென்ஸ். திட்டுற மாதிரி இருக்கும், பட் ஆனால் இது வந்து நான்சென்ஸ் அப்படின்றது வந்து ஸோ நான்சென்ஸ் தனியாக வந்து அது பிரித்து பாருங்கள். ஸோ சென்சிபிளாக இல்லை அந்த மாதிரி. ஸோ இப்போ இது வந்து டெர்மினேட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷனல் டெர்மினேஷனை வந்து உருவாக்குது இது. ஓகேவா? நடுவில் இது வந்து டெர்மினேட் ஆகிடுது. ஃப்ரேம் ஷிஃப்ட் அப்படின்றது வந்து ஷிஃப்ட் ஆகிறது. ஸோ இந்த நேம்லேயே நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. இது டெர்மினேட் ஆகிறது. மிஸ்சென்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு நான் சினானிமஸாக இருக்குது. அதாவது அமினோ ஆசிட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? சேஞ்ச் ஆகுது. சைலண்ட் அப்படின்றது சைலண்ட்டாக இருக்குது. ஸோ அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. இப்போ ஃப்ரேம் ஷிஃப்ட் அப்படின்றது என்னென்னா ஷிஃப்ட் ட்ரிப்ளெட்னாலே என்னது நம்மளுக்கு 3. ஓகேவா? ரீடிங் ஆஃப் காண்டன்ட்ஸ் அவுட் ஆஃப் கரெக்ட் ஃபேஸ். ஸோ இங்கே வந்து இதுக்கு முன்னாடி இங்கேயே இருக்குது பார்த்தீங்களா? காண்டான் அப்படின்றது என்னென்னா வந்து நம்மளுக்கு 3 நியூக்ளியோடைட்ஸ். ஓகேவா? 3 நியூக்ளியோடைட்ஸ் வந்து ஒரு சீக்வென்ஸாக ஒரு டிஎன்ஏ இல்லை ஆர்என்ஏல வந்து ஒரு ஜெனட்டிக் கோடை வந்து உருவாக்குச்சு. அதாவது UAA, UAG, UGA. ஸோ இது 3மே பார்த்திங்கன்னா வந்து 3 நியூக்ளியோடைடு. ஸோ இது வந்து ஒரு சீக்வென்ஸாக ஒரே ஜெனட்டிக் கோடை வந்து ஒரு டிஎன்ஏ இல்லை ஆர்என்ஏல வந்து க்ரியேட் பண்ணுது. இப்போது ஃப்ரேம் ஷிஃப்ட் அப்படின்றது வந்து
இந்த காண்டன்ஸை வந்து இந்த ட்ரிப்ளெட், ஸோ இதுதான் வந்து ட்ரிப்ளெட் இருக்கு இல்லையா, இந்த ட்ரிப்ளெட்டை வந்து கரெக்ட் ஃபேஸ், அதாவது கரெக்ட் ஃபேஸை விட்டு வேறு ஒரு ஃபேஸ்க்கு வந்து இதை வந்து ஷிஃப்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ஃப்ரேம் ஷிஃப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பாயிண்ட் மியூட்டேஷன். ஸோ பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்றது என்னென்னா, இது வந்து ஆல்டர்னேஷன்ஸ் ஆஃப் சிங்கிள் பேஸ் பேர் ஆஃப் டிஎன்ஏ, ஒரு டிஎன்ஏல இருக்கக்கூடிய சிங்கிள் பேஸ் பேரில் வந்து ஏற்படக்கூடிய ஆல்டர்னேஷன். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் அட்ஜசன்ட் பேஸ் பேர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் ஏற்படக்கூடிய ஆல்ட்ரேஷன்ஸ் தான் வந்து பாயிண்ட் மியூட்டேஷன். டிஎன்ஏவுடைய அடிப்படையாக எந்த பேர் இருக்கோ ஸோ அதில் ஏற்படக்கூடிய ஆல்ட்ரேஷன் தான் வந்து பாயிண்ட் மியூட்டேஷன். ஸோ பாயிண்ட் மியூட்டேஷனில் வந்து நம்மளுக்கு இப்போ 2 மெயின் டைப்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேஸ் பேர் சப்ஸ்டியூஷன், பேஸ் பேர் இன்சர்ஷன் ஆர் டெலீஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஸ் பேர் சப்ஸ்டியூஷன், செகண்ட் வந்து பேஸ் பேர் இன்சர்ஷன் இல்லை டெலீஷன். ஓகேவா? இப்போது பேஸ் பேர் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மியூட்டேஷன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த மியூட்டேஷன்ஸ் இது என்ன அப்படின்னா, ஸோ டிஎன்ஏல ஒரு சேஞ்ச் வந்து நம்மளுக்கு நடக்குது. ஓகேவா? டிஎன்ஏல வந்து நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் நடக்குது. அது எப்படி இருக்குன்னா, அதில் இருக்க ஒரு பேஸ் பேர் வந்து இன்னொரு பேஸ் பேர்னால் வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணப்படுது. ஓகேவா? பேஸ் சப்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்றது மியூட்டேஷன். ஸோ இது வந்து நம்மளுக்கு டிஎன்ஏல ஒரு சேஞ்சை ஏற்படுத்துது. எப்படின்னா, ஒரு பேஸ் பேர் வந்து இங்கே இன்னொரு பேஸ் பேர்னால், இப்போ வந்து ஒரு கிளாஸில் வந்து இப்போ ஒரு சப்ஜெக்ட் டீச்சர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னொரு டீச்சரை வந்து நம்மளுக்கு சப்ஸ்டியூட்டாக போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பேஸ் பேருக்கு பதிலாக இன்னொரு பேஸ் பேரை வந்து இங்கே போடுறது வந்து இந்த டிஎன்ஏல வந்து சில சேஞ்சஸ் ஏற்படுத்தும் இல்லையா. ஸோ இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸில் வந்து சில சேஞ்சஸ் ஏற்படுத்தும். ஒருவேளை அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச டீச்சராக இருக்கலாம். ஸோ அவங்க இல்லாதது அப்போ அவங்களுக்குள்ள சில சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பேஸ் பேர் இன்னொரு பேஸ் பேர்னால் ரீப்ளேஸ் பண்ணப்படும் போது அந்த டிஎன்ஏல சில சேஞ்சஸ் நடக்கும். இது பேஸ் சப்ஸ்டியூஷன், இது மியூட்டேஷன். ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து 2 சப்டைப்பாக பிரிக்கலாம். ஸோ இந்த 2 சப்டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சிஷன் அண்ட் டிரான்ஸ்பர்ஷன். ஸோ இதில் வந்து அடிஷன் இல்லை டெலிஷன் மியூட்டேஷன்ஸ் இது என்ன அப்படின்னா, அடிஷன் இல்லை டெலிஷன் மியூட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, அடிஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் நியூக்ளியோடைட் பேர். ஸோ நம்மளுக்கு நியூக்ளியோடைட் பேரை வந்து ஆட் பண்ணுறது, நியூக்ளியோடைட் பேரை வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணுறது அப்படி இல்லைனா டெலீட் பண்ணுறது தான் அடிஷன் ஆர் டெலிஷன் மியூட்டேஷன். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோன்னா, பேஸ் பேர் அடிஷன் ஆர் டெலிஷன், பேஸ் பேர் அடிஷன் ஆர் டெலிஷன். இதை தான் நம்ம கலெக்டிவாக எப்படி சொன்னால் இன்டெல் மியூட்டேஷன். ஓகேவா? இன்டெல் அப்படின்றது என்னென்னா, இங்கே ஐஎன் இருக்கு இல்லையா, இந்த ஐஎன் வந்து இன்சர்ஷன், டெல் அப்படின்றது வந்து டெலிஷன். ஓகேவா? ஸோ ஒரு நியூக்ளியோடைட் பேரை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து டெலீட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பேஸ் பேர் அடிஷன் ஆர் டெலிஷன். இதை நம்ம இன்டெல் அப்படின்னு சொல்கிறோம். இன்டெல்ல ஐஎன் வந்து இன்சர்ஷன், டிஇஎல் வந்து டெலிஷன். இப்போது இதில் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூஷன் மியூட்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இல்லைனா இந்த இன்டெல் மியூட்டேஷன் வந்து டிரான்ஸ்லேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எஃபெக்ட் ஆன் டிரான்ஸ்லேஷன் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதுதான் இப்போ இது வந்து டிரான்ஸ்லேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது வந்து இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ வந்து ப்ரோட்டீன்ஸாக இதுவாகுது இல்லையா, ப்ரோட்டீன்ஸாக மாறுது இல்லையா. ஸோ அது அந்த டிரான்ஸ்லேஷனில் வந்து இதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூஷன் மியூட்டேஷன் ஒன்று இன்சர்ட் பண்ணுறது இல்லை டெலீட் பண்ணுறது மூலயமா அதை வந்து இதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன்ஸ் வந்து இங்கே கீழே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மியூட்டேஷனில் வந்து நம்மளுக்கு ஒரு அமினோ ஆசிட் இருக்குது, ஒரு காண்டான் இருக்குது. ஸோ அந்த அமினோ ஆசிட்காக அந்த காண்டானை இன்னொரு காண்டானாக வந்து நம்ம மாற்றுறோம். ஓகேவா? ஒரு காண்டான் அப்படின்றது என்னென்னா 3 நியூக்ளியோடைட்ஸு, ஒரு டிஎன்ஏ இல்லை ஆர்என்ஏல இருக்கக்கூடிய அந்த ஒரு நியூக்ளியோடைட் தான், 3 நியூக்ளியோடைட் தான் ஒரு காண்டான். ஸோ அந்த ஒரு காண்டானை நம்ம இன்னொரு காண்டானாக மாற்றுறோம். ஓகேவா? ஒரு அமினோ ஆசிட்காக. இது வந்து சினானிமஸ் ஆர் சைலண்ட் மியூட்டேஷன். இதுதான். இதுக்கப்புறம் மியூட்டேஷன் வேர் காண்டான் ஃபார் 1 அமினோ ஆசிட். ஓகேவா? ஒரு அமினோ ஆசிட்கான ஒரு அந்த காண்டானை நம்ம இன்னொரு அமினோ ஆசிட்காக ஒரு இன்னொரு காண்டானாக நம்ம மாற்றுறோம். ஸோ ஃபஸ்ட்டு சினானிமஸ் ஆர் சைலண்ட்டில் வந்து நம்மளுக்கு
சேம் அமினோ ஆசிட் வந்து ஒன்று தான், காண்டான் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இதில் காண்டானை நம்ம ஒரு அமினோ ஆசிட்னுடையதை இன்னொரு அமினோ ஆசிட்காக இன்னொரு காண்டானாக சேஞ்ச் பண்ணுறோம். இது மிஸ்சென்ஸ் ஆர் நான் சினோனிமஸ் மியூட்டேஷன். இப்போ மியூட்டேஷன் வேர் காண்டான் ஃபார் அமினோ ஆசிட் இஸ் சேஞ்ச் இன்டு அ டெர்மினேஷன் ஆர் ஸ்டாப் காண்டான். ஸோ இந்த இடத்துல மியூட்டேஷன் வந்து காண்டான், ஒரு அமினோ ஆசிட்கான காண்டானை வந்து ஒரு டெர்மினேஷனாக, அதாவது ஸ்டாப் காண்டானா, ஓகேவா, டெர்மினேட் பண்ணக்கூடிய ஒரு காண்டானா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நான்சென்ஸ் மியூட்டேஷன். நெக்ஸ்ட்டு வந்து மியூட்டேஷன்ஸ் தட் ரிசல்ட் இன், ஸோ நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் இல்லைனா டெலீட் பண்ணுறோம், ஓகேவா, சிங்கிள் பேஸ் பேர் ஆஃப் டிஎன்ஏவோட ஒரு பேஸ் பேரை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லைனா டெலீட் பண்ணுறோம். ஸோ அப்படிப்பட்ட மியூட்டேஷன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரியான மியூட்டேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கும்போது, ஸோ இப்போ வந்து ஒரு மியூட்டேஷன் இருக்குது, அந்த மியூட்டேஷன் என்ன பண்ணுதுன்னா ஒரு டிஎன்ஏவோட சிங்கிள் பேஸ் பேரை வந்து ஆட் இல்லை டெலீட் பண்ணுது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த changes the reading frame for the translation process. ஸோ மெசஞ்சர் RNA ப்ரோட்டீனாக மாற்றுது. ஸோ இது ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். ஸோ இதுக்கான அந்த ஃப்ரேமை வந்து இது மாற்றுது, ஓகேவா, இதுக்கான ஃப்ரேமை வந்து மாற்றுது. இதனால் என்ன ஆகுதுன்னா there is complete loss of normal protein. ஸோ அங்கே நார்மல் ப்ரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சரும் ஃபங்க்ஷனும் இருக்காது, ஸோ இல்லாமல் இருக்குது. இதுதான் ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு டயக்ராம் இதனுடைய இது தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா நோ மியூட்டேஷன். நோ மியூட்டேஷன் அப்படின்றது எந்த வித சேஞ்சஸுமே ஏற்படாமல் நம்மளுக்கு வரக்கூடிய டிஎன்ஏ. ஸோ அது டிரான்ஸ்கிரிப்ட் ஆகி மெசஞ்சர் RNA, அது டிரான்ஸ்லேட் ஆகி ப்ரோட்டீனாக வருது இல்லையா. ஸோ இப்படி வரக்கூடியது தான் வைல்ட் டைப் ப்ரோட்டீன். நோ மியூட்டேஷன், ஸோ எந்த வித மியூட்டேஷனுமே ஏற்படாமல் கிடைக்கிற ப்ரோட்டீன்ஸ். நெக்ஸ்ட்டு டிரான்சிஷன் மியூட்டேஷன்னு பார்க்கும்போது ஒரு பியூரின் நியூக்ளியோடைடு வந்து இன்னொரு பியூரின் நியூக்ளியோடைடாக வந்து நம்மளுக்கு மாறுது. அதே மாதிரி ஒரு பிரமிடியன் வந்து இன்னொரு பிரமிடியனாக நியூக்ளியோடைடாக வந்து மாறுது. அதுதான் T வந்து ஏவாக மாறி இருக்கு. ஸோ அதுதான் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து டிரான்ஸ்போர்ஷன் பார்க்கும்போது ஒரு பியூரின் வந்து இன்னொரு பிரமிடியனாக மாறி இருக்கு, ஓகேவா. ஒரு பியூரின் இன்னொரு பிரமிடியனாக, இன்னொரு பிரமிடியன் வந்து இன்னொரு பியூரினாக மாறுது. ஸோ இந்த மாதிரி ஆகிறது தான் டிரான்ஸ்போர்ஷன். நெக்ஸ்ட்டு மிஸ்சென்ஸ் அப்படின்றது வந்து ஒரு காண்டான், அதாவது ஒரு அமினோ ஆசிட்கான காண்டான் வந்து ஒரு நியூ காண்டான் வந்து என்கோட், ஒரு அமினோ ஆசிடை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்கான ஒரு நியூ காண்டான் வந்து என்கோட் பண்ணுது, ஓகேவா, டிரான்சிஷன்னால். ஸோ இங்கே இந்த T அண்ட் TC இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து நியூக்ளியோடைடு, ஓகேவா. இதான் இந்த 3 நியூக்ளியோடைடு. நியூ காண்டான் என்கோட்ஸ் அ டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட். ஒரு காண்டான் டிஃப்ரெண்ட்டான அமினோ ஆசிடை என்கோட் பண்ணுது, அது டிரான்சிஷன் மியூட்டேஷனால். இது மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன். நான்சென்ஸ் மியூட்டேஷன் அப்படின்றது வந்து ஒரு புது காண்டான், ஒரு நியூ காண்டான் வந்து ஒரு ஸ்டாப் காண்டானாக இங்கே ஆக்ட் ஆகுது, ஓகேவா. ஸோ இங்கே அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த வித ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கல, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கல, நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கிறது இது எதனாலனா டிரான்சிஷன் மியூட்டேஷன்னால். இதுதான் நான்சென்ஸ் மியூட்டேஷன். சைலண்ட் மியூட்டேஷன் அப்படின்றது ஒரு காண்டான் என்கோட் சேம் அமினோ ஆசிட். ஸோ நம்மளுக்கு டிரான்சிஷன் மியூட்டேஷன் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு காண்டான் வந்து சேம் அமினோ ஆசிட் இதுவாச்சுன்னா அது வந்து சைலண்ட் மியூட்டேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் ஷிஃப்ட்டில் நம்மளுக்கு அடிஷன் அண்ட் டெலிஷன் மியூட்டேஷன் வந்து இருக்குது. ஸோ அடிஷன் மியூட்டேஷன் அப்படின்றது என்னென்னா நம்மளுக்கு வந்து புதுசாக ஒரு இது ஆட் ஆகிறது, ஓகேவா. புதுசாக ஒரு நியூக்ளியோடைடு வந்து நம்மளுக்கு ஆட் ஆகுது. அப்படி நெக்ஸ்ட்டு டெலிஷன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு டெலீட் ஆகுது அந்த இது மியூட்டேஷன் வந்து நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த டெலிஷன் மியூட்டேஷனில் வந்து நம்மளுக்கு டெலீட் ஆகுது ஒரு நியூக்ளியோடைடு, அடிஷனில் வந்து ஆட் ஆகுது. இதோடு முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.